பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வால் குர்பானி கொடுக்க சொல்லப்பட்ட மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகனார்களிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா என்பதை பற்றி தொடர்ந்து பேசப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமான விஷயம். இருந்தாலும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் சில அறிவிப்பிலே இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்றைக்கு சொல்லுவதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த அறிவிப்புகளை பார்க்கலாம். எந்த ஆசாறுகளிலே ஜபீஹுல்லா இஸ்ஹாக் என்று சொல்லப்பட்டதோ அந்த அறிவிப்புகள். ஹஜ்ரத் அபு மைசரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரினுடைய அரசனிடத்தில் கூறினார்கள், என்ன என்னோடு நீ சாப்பிட விரும்புகிறீரா? நான் யார் தெரியுமா? நான் யூசுப் இப்னு யாக்கூப் நபியுல்லாஹ் இப்னு இஸ்ஹாக் ஜபீஹுல்லாஹ் இப்னு இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் என்று கூறினார்கள். என் பெயர் யூசுப், எங்கள் அத்தா பேர் யாக்கூப், அவர் அல்லாஹ்வினுடைய நபி. எங்கள் தாதா பேர் இஸ்ஹாக், அவர் ஜபீஹுல்லா, அவங்க வாப்பா பேர் இப்ராஹிம் ஹலீலுல்லா அப்படின்னு சொல்லி இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்டார்களாம், அல்லாஹ்வே, மக்களுடைய நாவிலே எப்போ பார்த்தாலும் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக, இஸ்ஹாக்குடைய இறைவன் மீது சத்தியமாக, யாக்கூபுடைய இறைவன் மீது சத்தியமாகனு மக்கள் அவங்க பேரைத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கூறினானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் எனக்குத்தான் முன்னுரிமையை கொடுத்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய பாதையிலே குர்பானி ஆவதற்கு தன்னையே அர்ப்பணித்தார்கள். பிறகு மற்ற விஷயங்களை அவர் அல்லாஹ்வுக்காக செய்வது அவருக்கு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகிறது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு நான் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்த போதெல்லாம் அவர்கள் என் விஷயத்திலே நல்ல எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் மக்களுடைய நாவிலே இவர்களுடைய பெயர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் கூறினான் அப்படின்னு இப்படி ஒரு அசரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு வாட்டி ஒருத்தர் பெருமையாக தன்னுடைய தந்தையை பற்றியும் தன்னுடைய தாதாவை பற்றியும் பேரை சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பெருமையாக தன்னுடைய தந்தையை பற்றியும் தாதாவை பற்றியும் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பேச வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாப்பா யாக்கூப், அவருடைய வாப்பா இஸ்ஹாக் ஜபீஹுல்லா, அவருடைய வாப்பா இப்ராஹிம் ஹலீலுல்லா அப்படின்னு சொல்லி இப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வால் அறுக்க சொல்லி குர்பானி கொடுக்க சொல்லி கட்டளையிடப்பட்டவர்கள் இஸ்ஹாக் அப்படின்னு சொல்லி சில பேருடைய கருத்துக்கள் இருக்கிறது. அவங்க யார் யார் அப்படின்னு சொன்னால் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு மைசரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காசிம் இப்னு அபு பர்ஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உஸ்மான் இப்னு அபி ஹாதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹுசைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காப் இப்னு அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எல்லாருடைய கருத்தும் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அறுக்க சொன்னது இஸ்ஹாக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். ஆனால் நமக்கு என்ன தெரிகின்றது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிகிற விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இவங்க எல்லாருடைய கருத்தை வைத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருடைய ஆசிரியரும் யார் அப்படின்னு சொன்னால் காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த காபுல் அஹ்பார் இருக்கிறாரே,
இவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவினார். சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல பழைய புத்தகங்களுடைய விஷயங்களை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், சரி இவர் பெரிய கல்வியாளர் போல இருக்குது, இவருக்கு இவர் மக்களுக்கு எந்த விஷயம் சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும், ஏனென்றால் இவர் பேசுகிறத உமரே கேட்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படி மக்கள் நம்பினார்கள். ஸோ அதனால் இவர் பழைய கதைகளை எல்லாம் அவர் சேர்த்து சொல்கிற பழக்கம். அதனால் மக்களால் சரியது தவறியது அப்படிங்கிறது பிரித்து அறிய முடியவில்லை. அதனால தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இதில் நடுவில் வந்துடுச்சு. அசல்ல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்து இருக்கிறதே முந்தைய வேதங்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் குர்ஆனில் சொல்லப்படாத விஷயம் எதுவுமே இல்லை. நாளைக்கு மறுமையில் கியாமத் வரையிலும் மனிதர்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் முந்தியவர்களினுடைய ஞானம், பிந்தியவர்களினுடைய ஞானம், இருப்பவர்களுடைய ஞானம் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டி வைத்திருக்கிறான். பிறகு முந்திய வேதங்களுடைய அவசியம்தான் என்ன இருக்குது? அல்லாமா பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் வேறு சில சஹாபாக்களுடைய பெயர்கள் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தாபீன்களுடைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாருடைய கருத்தும் ஜபீஹுல்லா இஸ்ஹாக் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மர்ஃபுவான ஒரு ஹதீஸிலேயும் இது வந்திருக்கிறது. ஒருவேளை அது சரியாக இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் அந்த அறிவிப்பும் சரியான அறிவிப்பு கிடையாது. அதில் 2 அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 அறிவிப்பாளர்களும் பலகீனமானவர்கள். அதில் ஒருத்தர் ஹசன் இப்னு தீனார், அவர் மத்ரூக். அலி இப்னு ஜைத் இப்னு ஜதான், அவர் முன்கருல் ஹதீஸ். ஸோ அதனால் சரியான விஷயம் என்னன்னா, அந்த ஹதீஸும் மௌகூஃபாக இருக்கிறது. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த உங்களுக்கு முன்னால் சொன்னேன்னு இந்த ஆசாறுகள் இதையெல்லாம் கேட்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் ஜபீஹுல்லா மாதிரி தெரியுது. ஆனால் அசல்ல அது கிடையாது. நான் இப்போ இன்னும் ஒரு சில ஆசாறுகள் சொல்கிறேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் ஜபீஹுல்லா அப்படின்னு சொல்லி, அதுதான் சரியானதாக இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ஒரு கருத்தும் அதுதான். அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை தவறுதலாக அவங்க சேர்த்து சொல்லிட்டாங்க. இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆசாறுகள் சொல்கிறேன்ப்பா. ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் ஒரு வாட்டி முஹம்மது இப்னு கஅப் குர்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அதுக்கு ஆதாரமும் சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொல்லி சொன்னது இஸ்மாயிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரமும் சொன்னாங்க. அவங்க சொன்ன ஆதாரம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து பல நாட்களாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், உங்களுக்கு ஒரு சாலிஹான புள்ள பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மேலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜபீஹுல்லாவை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அப்புறம் அந்த ஆயத்துகளில் கடைசியில் பார்த்தா தான் வபஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மினஸ் சாலிஹீன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அந்த ஆயத்துக்கு அடுத்து அல்லாஹ் பேசும்போது, உங்கள் மகனுக்கு இஸ்ஹாக்குக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுடைய பேர் யாக்கூப், அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அறுக்கப்பட போகிற பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு மகன் பிறப்பான், அந்த பிள்ளையோட பேர், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே இருந்திருக்காது. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜபீஹுல்லாவாக இருப்பது அது இஸ்மாயில் தான். ஏன்னா அங்கே சொல்லப்படலை, இஸ்ஹாக்கை பற்றி பேசப்படும் போது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தாலே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முஹம்மது இப்னு கஅப் குர்ஸி அவர்கள் சொன்ன போது ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அடேங்கப்பா இது ரொம்ப தெளிவான ஆதாரமாச்சப்பா, என்னுடைய சிந்தனை இவ்வளோ தூரம் போகவே இல்லையே அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்களாம், அவங்க சிரியாவினுடைய ஒரு யஹூதி ஆலிம், ஒரு யூத ஆலிம், அவன் முஸ்லீம் ஆனான்.
அப்போ அவனிடத்துல இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த யஹூதி ஆலிம், இங்கே பாருங்க அமீருல் மோமினீன், அமீருல் முஸ்லிமீன், உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வால் அறுக்க சொல்லி கட்டளையிடப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலங்கள் அரேபியர்கள். அப்போ சிறப்புகள் எல்லாம் அரேபியர்களுக்கு போய்விடும். அதனால் இந்த பொறாமை பிடித்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவங்க அந்த சாப்டரையே அப்படியே மாற்றிட்டானுவோ. இஸ்மாயிலுங்கிற இடத்துல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து திணிச்சுட்டானுவோ. ஏன்னா அவங்க எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. அதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வர வேண்டிய இடத்துல அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயரை திரித்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். எங்களுடைய ஈமான் என்ன அப்படின்னு சொன்னால், 2 நபிமார்களுமே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே பரிசுத்தமான அல்லாஹ்வினுடைய நபி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். அது எங்களுடைய ஈமான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கிதாபு ஸுஹுதுல இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மகனார் ஹஜ்ரத் அப்துல்லா தன்னுடைய தந்தையிடத்தில் இது சம்பந்தமாக கேட்டார். அப்போ ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொல்லி சொன்னது இஸ்ஹாக்கை இல்லப்பா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான், அதுதான் சரியானது அப்படி சொன்னாங்களாம். இந்த கருத்து பல பேருடைய கருத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயாலுமே அல்லாஹ் கட்டளையிட்டது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை அறுக்க சொல்லி குர்பானி கொடுக்க சொல்லி இல்லை, ஹஜ்ரத் இஸ்மாயிலை தான் அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான். அது யஹூதிகளால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்து. ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் இப்னு உமர், அபு துஃபைல், சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு அலி, அபு சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், இன்னும் பல பேர். இவங்க எல்லாருடைய கருத்தும் ஜபீஹுல்லா இஸ்மாயில் தான் அப்படின்னு சொல்லி இவங்க அனைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். சரி, இவ்வளோ இருக்கட்டும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் இது சம்பந்தமாக சொன்னால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.